இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்மையின் மேன்மையை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலேயும் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இங்கே ஒரு பெண்மணி தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என்று சொல்லி இந்த அன்னாள் தேவ சமூகத்தில் அவள் வேண்டுதல் பண்ணுகிறாள். அவளுக்கு அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. இது நிமித்தமாக மிகவும் வேதனையோடு, மிகவும் பாடோடு, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினாள். தன்னை முழுவதும் தேவ சமூகத்தில் தாழ்த்தினதுனால அன்னாளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலன் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அன்னாளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, சாமுவேலை ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். என் அன்பு தேவஜனமே, அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கண்ணீரை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் வெறுமையாய் விடுவதில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். தேவ சமூகத்தில் எந்த அளவிற்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் கண்ணீரை என் ஆண்டவர் துடைக்கிறார். ஆகவே அன்னாளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்குள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாள் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினால் அவளுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சந்தோஷம், என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சியோடு கூட என்னை ஆண்டவர் உயர்த்தினார், என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவள் சந்தோஷத்தோடு களிகூறுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.